கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:26 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து செல்லும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்பாம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடம் பரமனேன், கரங்களை பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதானை கண்டடைவாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதானை கண்டடைவாம். மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். கர்த்தரை நம்பிய ஜீவிப்பாம், கவலை கஷ்டங்கள் பேர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடம், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. வன்மை வழி நடந்திடாம், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்பாம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை உக்காமை கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் பாரங்களை உக்காமை கர்த்தரிடம் சொல்லுவாம். தம்மாண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் காத்திடுவார். தம்மாண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்பாம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகு அல்லலிவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்பாம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடம் பரமனேன் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானேன் சீராசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமானேன் சீராசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ்லார். யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். மறுபடியும் 7 நாளைக்கு பின்பு அடிசீஷர்கள் வீட்டுக்குள்ளே வந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த வசனமும் 19வது வசனமும் சிமில். அங்க வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இங்க நம்ம பார்க்கறது 7 நாளைக்கு பின்பு. இங்க தோமா இல்ல, இங்க தோமா இருக்க. இதுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம். எதுக்கு ஆவியானவர் 2வது எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோமாக்காக ஒன்று, ஆனா அதை விட ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை உள்ள வைத்திருக்கிறார். அதை விட ஆழமான சத்தியம், அதை நக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். உடனே பார்ப்போமா? 7 நாளைக்கு பின்பு. 7 நாளைக்கு பின்பு அப்படின்னு நம்ம அங்க பார்த்தோம்னா, இது போல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அது 7 நாள் கிடையாது. வாசிப்போமா? மத்தேயு 17வது அதிகாரம் 6 நாளைக்கு பின் 6 நாளைக்கு
6 நாளுக்கு பின்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நம்ம பார்த்தா தான் இந்த ஒரு பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருப்பாருன்னா, ஒரு வசனத்துக்கு ஒரு ஜோடு வசனத்தை வச்சிருப்பாரு. இந்த ஜோடியை நீங்க கண்டுபிடிக்கும் போது அதுக்குள்ள ஒரு பெரிய சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கொண்டு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இந்த உயர்ந்த மலை என்ன மலைனா மறுரூப மலை. இன்னைக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லா மறுரூபம்ங்கிறத நான் பார்க்கிறோம். மறுரூபம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு வரும் பொழுது உங்களையும் என்னையும் போல 100க்கு 100 மனிதன் போல இருந்தாரு. ஆனா அதே நேரத்துல ஒரு மறுரூபமாகி மாறி 2வது வசனத்துல அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சோ நீங்க நம்ம போவது மறுரூபம். இப்ப நம்ம அங்க பாக்குறது உயர்ந்த மலை இருக்காங்க. உயர்ந்த மலை மறுரூபமாகிறது ஒரு உயர்ந்த மலை. முதல் வசனத்துல பாருங்க, உயர்ந்த மலை. இதையே மார்க் 9:2 உயர்ந்த மலை அப்படின்னு இருக்குது. இந்த உயர்ந்த மலை அப்படிங்கிற ஒரு மலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா மறுரூபம்ங்கிற அனுபவத்திற்குள்ள வருகிற மலைக்கு பேரு நல்ல மலை. சரி, நேற்று நாம் உங்களுக்கு ஒரு செய்தியை பார்த்தோம். மோசே குறித்து நான் உங்களுக்கு காமிச்சேன். மோசே ஒரு மலையை பார்க்கிறார். அந்த மலைக்கு பேரு என்ன மலை நம்ம பார்க்க போறோம்? உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வசனம். உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வசனம். 3:25. இப்ப மோசேக்கு ஒரு மலைக்குள்ள போகணும். நான் அதை கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் நல்ல மலையும், நல்ல தேசம் நல்ல மலை. இப்ப யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறார், யோர்தானுக்கு அந்த பக்கம் நாட் அலவுட், மோசையே போக முடியாது. அதை குறித்து நம்ம நேற்று மலமான செய்தி நான் உங்களுக்கு கொடுத்தேன். எத்தனை பேர் அதை வாசிச்சு தியானிச்சு உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. கண்மலையை குறித்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதுங்க நம்ம போறதுல என்ன பண்ணா, நல்ல தேசம் நல்ல மலை. இந்த நல்ல தேசம் நல்ல மலை என்ன அப்படின்னு நம்ம காட்ட போறோம். சங்கீதம் 125வது அதிகாரம் 2வது வசனம். 125:2. நல்ல மாலை என்ன பார்ப்போம். சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் என்றைக்கு நம்முடைய ஜனத்தை சுற்றி இருப்பார். சரி, நான் உங்களுக்கு செய்தியை திரும்ப நான் சொல்ல போகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார். மரித்து அவருடைய சரீரத்தை தேடி மகதனா மரியாள் வர்றாங்க. தேடி பார்க்கிறாங்க, கான். பின்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி ஒன்னு கேட்கறாங்க, சரீரத்தை எங்க அப்பா வச்ச சொன்னா நான் போய் தூக்கிட்டு போயிடுவேன். இன்னும் ஒரு சின்ன பேக்கை தூக்கிட்டு போற மாதிரி இந்த அளவு அன்பு. இப்ப சீஷர்கள்ல 2 சீஷர்கள் நம்ம பாக்குறோம். இந்த சீஷர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்புறதுக்கு ரெடி இல்லை. ஆனா பேதுரு யோவான் 2 பேரும், பேதுரு கொஞ்சம் வயசானது, யோவான் ரொம்ப ஸ்ட்ராங். ஓடி போய் உள்ள போய் பாக்குறாங்க, கல்லறைக்கு உள்ள. நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தேன், கல்லறைக்கு வெளியில கல்லறைக்கு உள்ள இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா கல்லறைக்குள்ள பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். காரணம், சுற்றப்பட்ட சீலைகள் இருக்கு, சரீரத்தை காணும். இந்த சரீரம் என்ன ஆயிடுச்சுன்னா மறுரூபம் ஆயிடுச்சு. சரீரம் மறுரூபம் ஆயிடுச்சு. இந்த மறுரூபத்தை ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் பிறகு சொல்லுவேன். இப்ப ஒரு வண்ணாத்து பூச்சி இருக்கு, அழகா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே பறக்கும். அதுக்கு இருக்கிற கலர் யாராலையும் போட முடியாது, டிசைன் யாராலையும் போட முடியாது. ஆனா அது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்க, லார்வா, ஒரு புழு அப்படியே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஆடிட்டு இருந்த புழு அடுத்து என்ன கூட்டு புழுவா மாதிரி, கூட்டு புழு தன்னை சுற்றிலும் ஒரு ஒரு கூடு கட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். ஒரு நாள் வரும், அந்த கூட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியே அப்படியே பறந்து வரும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம ஒரு புழு போல இருந்தோம். தாயினுடைய கர்ப்பத்துல ஒரு சின்ன கூத்தாடி புழுவை போல ஆடிட்டு இருந்துச்சு. கை கிடையாது, கால் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு ஸ்டேஜ் ஆண்டவர் தன்னுடைய சாயலை கொடுத்தார், ரூபத்தை கொடுத்தார். கொடுத்து நம்மள இந்த வாழ்க்கையை வாழ வைக்கிறார். போய்கிட்டே இருக்கோம், போட்டே இருக்கிறோம். அப்புறம் ஒரு நாள் நம்ம மறிப்போம். மறித்த உடனே இந்த சரீரத்தை எங்க வைப்பாங்க? பெட்டிக்குள்ள வைப்பாங்க. சரீரம் பெட்டிக்குள்ள வச்சாச்சு.
அடுத்து அந்த சரீரத்துக்கு என்ன நடக்கும் பாப்போமா? அந்த சரீரத்திற்கு என்ன நடக்க போகிறது தானியேல் எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்றது சரீரத்தை சொல்றேன். ஆத்துமா மரித்து அன்றோட கூட வாழ்ந்திருந்தீங்கன்னா தேவதூதர்களை கொண்டு பரதேச இல்லாமல கொண்டு வச்சிருவாங்க. ஆனா அந்த சரீரத்துக்கு என்ன நடக்க போகுது அதான் நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? தானியேல் எடுத்துக்கொள்வோம். 12வது அதிகாரம். இந்த சரீரம், அதாவது இது அற்பமான சரீரம். இந்த அற்பமான சரீரம் ஒரு நாள் மரிக்கணும். மரிச்ச உடனே அது எங்கே போக போகுது? தானியேல் 12வது அதிகாரம் 2வது வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணியவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இயற்சிக்கு விழித்து எழுந்திருப்பார்கள். விழித்து எழுந்திருப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பெட்ல தூங்குவோம், எல்லாரும் தூங்குவோம். தூங்கிட்டு அப்படி முழிச்சு பார்ப்போம். நான் முழிக்கும் போதே கிளாக்கை பார்ப்பேன், டைம் என்னன்னு சொல்லி. ஏன்னா நான் 3:30க்கு நான் எந்திரிச்சாதான் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு 5 o'clock வாக்கிங் போயிட்டு திரும்ப வந்து சில காரியங்கள் முடிச்சு நான் செய்தி ஆரம்பிக்கணும். என்னுடைய ரொட்டீன். என் கண்கள் எங்க இருக்கும்? கிளாக்ல இருக்கும். கிளாக்ல கரெக்டா உட்காச்சிட்டே இருக்கு. அதுபோல இங்க கண்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கிடுவாங்க. எங்க தூங்குறாங்க? மண்ணுக்குள்ள தூங்கிட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா? யோவான். தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். யோவான் 5வது அதிகாரம் 28வது. நம்ம தூங்கியாச்சு. எங்க பெட்டிக்குள்ள இருக்கும். இது குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்படிங்க செத்து போறாங்க அன்றைய சத்தத்தை கேட்பாங்க அப்படி நீங்க கேட்பீங்கிறதுக்காகத்தான் லூக்கால 400 விதவை மகனை செத்துருக்கான், பாடியில வச்சிருக்காங்க. ஆண்டவர் அவனை தொட்டு எழுந்திருக்கிறார். ஒரு 12 வயது பெண் மரித்திருக்கிறார். அவளை ஆண்டவர் எழுந்திருங்கிறாரு, அவ எழுந்திருக்கிறார். 2 பேருமே இறந்தவர்கள். லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. நமக்கு அடையாளம் 4 நாள் ஆச்சு மரிச்சிருக்கிறான். லாசருவே வெளியே வா, வெளியே வந்துச்சான். இந்த 3 சம்பவத்தின் மூலமாக நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இது மனிதரால் கூடாது, தேவனால் முடியும். என்னது? மரித்தவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5வது அதிகாரம் 28வது. 21. கேட்ட உடனே அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைபிடிப்பாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கிலும் எழுந்து புறப்பட்டு அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு முஸ்லிம் சகோதரி என்னை பார்க்க வர்றாங்க. அவங்கள்ட்ட நம்முடைய மரணத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் சொன்னேன். அப்ப அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்க குரான்ல ஈசல் போல எழுந்து போவாங்க அப்படின்னு. நம்ம ஈசல் போல எழுந்து போறதில்ல, நல்லா எந்திரிச்சு போவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து அதை பார்ப்போமா? எடுத்துக்கோமா? வெளிப்படுத்துதல். இது சரீரத்துக்குரிய காரியம், ஆவிக்குரிய காரியம் கிடையாது. வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 11வது. வெளிப்படுத்துதல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன்மேல் வீற்றிருக்கிறவையும் கண்டேன். இது பிதாவாகிய தேவன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானங்களாக போயிட்டு அவருக்கு இடம் காணவில்லை. அடுத்து 21வது. புதிய வானம் புதிய பூமியை கண்டேன். சரி, ஊழல் நம்ம பார்க்கிறோம். மருத்துவர்களாகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பா நிற்க கண்டேன். இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரித்தவர்கள் ஆதாம்ல இருந்து நம்முடைய காலம் வரை, நம்முடைய காலத்திலிருந்து வருகை வருகிற வர எல்லாரும் மரித்தவங்களும் எங்க போயிருவாங்க? மண்ணுக்குள்ள போயிருவாங்க. இப்ப ஆண்டோடைய சத்தம் கேட்டவங்க இவங்கெல்லாம் எழுதிருக்கிறாங்க. எழுந்திருத்து அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படுத்தாங்க. சமுத்திரமும் தன்னுடைய மருத்துவரை சமுத்திரம் பிடிக்கும். இப்ப சமுத்திரத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிப்ல போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் மரிச்சிட்டார், அவர் அடக்கம் பண்ண முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் துணியில சுற்றி அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் இருப்பார். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு. இந்த சரீரத்தை அப்படின்னு பொத்துன்னு தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. மீன்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு அது மோஷன்ல அந்த சரீரம் வெளியே வரும். ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தம் வரும்போது எல்லாம் என்ன செய்யும்? ஒன்னா சேர்ந்து தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. இதுதான் சரீரத்தினுடைய நிலைமை. சரி, இப்ப இந்த ஸ்பெஷல் சரீரத்தின் வசனத்தை வாசிச்சுக்கிட்டு நம்ம இந்த செய்திக்குள்ள தொடர்ந்து போக இருக்கிறோம். வாசிப்போமா? யோவான்
20வது அதிகாரம் 26 மறுபடியும் 7 நாளைக்கு பின்பு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே வந்து கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். இந்த சரீரத்துக்கு பேரு மறுரூபம் ஆகன சரீரம், மறுரூபமான சரீரம். இந்த சரீரம் எதற்காக நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம பார்க்கிறோம். அது 1000 வருட அரசாட்சி, மில்லேனியம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. 1000 வருட அரசாட்சி பைபிள்ல இந்த ஒரு இடத்துல தான் இந்த பர்டிகுலர் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துறது 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கடைசியில் பாருங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். நமக்கு ஆண்டவர் ஏன் அந்த மறுரூபமாக சரீரம் கொடுக்கிறார்னா, நம்ம 1000 வருட அரசாட்சியில ஆட்சி செய்யணும். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியம் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவர்கள் ஆசாரியர். 1000 வருட அரசாட்சியில 2 ஊழியம் இருக்கு. ஒன்னு ஆளுகை. நமக்கு ஆளுகைக்கு பட்டணங்கள் ஆண்டவர் கொடுப்பார். பைபிள் அந்த காட்டு பட்டணங்கள் கொடுக்கிறார். அந்த பட்டணத்துல நம்ம ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு என்ன சரீரம்னா மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பூட்டப்பட்ட அறிவுக்குள்ள அப்படியே உள்ள வர்றாரு, அதுவல்ல நம்முடைய சரீரம் மாற்றப்படும். எப்படி மாற்றப்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, பிலிப்பியர் எடுத்துக்கொள்வோம். மூணாவது அதிகாரம் 20 நம்முடைய சரீரம் கன்வெர்ட் ஆகப்படும். அவங்களுக்கு சொன்னேன், முதல்ல ஒரு புழு லாவா, அதுல இருந்து கூட்டுப்புழுவுக்கு மாறுது. கூட்டுப்புழுவில் இருக்கும் பொழுது சுற்றிலும் மூடி இருக்கு, அது நம்முடைய கல்லறை அடையாளம். ஆனா அந்த கல்லறை திறக்கும். அந்த கல்லறை திறந்தா வண்ணாத்து பூச்சி அப்படியே பறந்து அழகாக பறந்து 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 போகும். அது புழுல இருந்து வந்துச்சுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அதுபோல நமக்கு ஆண்டவர் கொடுக்க போற மகிமையான சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. நம்ம பரலோக சிட்டிசன். இன்னைக்கு என்னுடைய தம்பி இருக்கார் விமலேஷ் லைசாண்டர். அவர் என்ன பிரஜை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அமெரிக்க பிரஜை. இருக்கிறது தமிழ்நாட்டில் விருதுநகர்ல இருக்கார். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிற வாழ்க்கையா இருக்கணும். என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போகும். ஆனா இது வெளியே வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு வரும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் நம்புறோம். நம்பி என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்குவார். அவங்க சொன்னேன் மறுரூபம். இப்ப நீங்க என்னைய பாக்குறீங்க, மறுரூபமாக்கப்படும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல உயரமா இருக்கு, உள்ளமெல்லாம் போயிருக்கும், மண்டையில முடியல, அப்புறம் முடியெல்லாம் வந்துடும். முடி வந்து என்னுடைய வயது எப்படி இருக்கும்னா, ஏறக்குறைய 30 வயதுல நான் எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும் டாக்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு வாசனத்தை காட்டப் போகிறேன். எடுத்துக்கொள்ளாமா. 1 யோவான் 3வது அதிகாரம் 2 நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கி சிலுவையில் அவர் புழு மனுஷன் அல்ல என்றாரே, அந்த புழு வேற, இப்ப நான் சொல்ற புழு வேற. நம்ம ஒரு காலத்துல அம்மாவுடைய வயிற்றுல கூத்தாடி புழுவை போல துடிச்சுக்கிட்டு இருந்தோம். கை கிடையாது, கால் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்தார். அது அற்பமான சரீரம். அந்த சரீரம் மறுரூபமா சரீரம் மாறணும். வாசிப்போமா. 1 யோவான் 3வது அதிகாரம் 2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும். சந்தேகம் இருக்கா? இல்ல, எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள், சந்தேகம் இருக்கு. இனி எவ்விதமாக இருக்கும் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கிறதுனால அவருக்கு ஒப்பாக மாறிடும். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது அவர் யூதர்களுக்கு ஒரு ஹைட் இருக்கு. இங்க ஜப்பான்காரங்களை பாத்தீங்கன்னா குள்ளமா இருப்பாங்க. ஜப்பான்காரங்க எப்படி குள்ளமா இருப்பாங்க. எங்க குடும்பத்துல நாங்க குள்ளம், ஆனா என் மாப்பிள்ள எல்லாம் நல்லா ஹைட், என் பேர நல்லா ஹைட். ஆனா இது எப்படி இருக்குன்னா, யூதர்களுடைய ஹைட் ஏறக்குறைய 7 அடி இருப்பாங்க, 6.75 7 அடி இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயதுல எப்படி இருந்தாரோ அதுபோல நம்ம மாற்றம் இருக்கிறார்.
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம். ஒப்பா சம்திங் சிமிலர். 4வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதுதான் கண்டிஷன். இந்த உலகத்தில் நீங்க இருக்கும்போது அவரை போல இருந்தீங்கன்னா பரலோகத்துல அவர் நம்மளை மறுரூபம் ஆக்குவார். சரி, இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டா? இதுதான் கேள்வி. இந்த ஆசீர்வாதம் நான் சொல்றது 1000 வருட அரசாட்சி எல்லாருக்கும் உண்டா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அதுக்கு ரகசியத்தை பார்க்கறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுதான், புதுசு கிடையாது. வாசிப்போமா? மத்தேயு 25வது அதிகாரம் தாளந்துகளை குறித்து ஒரு ஓமையில ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தாளந்து கிடையாது, வித்தியாசம் கொடுப்பார். அந்த தாளந்தை நீங்க எவ்வளவு உண்மையா நீங்க செய்றீங்களோ, உண்மையா செய்ய 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 ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம், அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா அநேகத்திலே அதிகா இருக்கும், உனக்கு நிறைய கொடுப்பார். அது என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 19வது அதிகாரம் 19வது வசனத்துல இதே சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க. 19 அவனையும் அவனை நோக்கி, நீயும் 5 பட்டணத்திற்கு அதிகாரியாயிரு. 5 பட்டணத்திற்கு அதிகாரி அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு விளக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2 தீமோத்தேயு, இதை கையில வச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12. 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகள் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதானா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? கஷ்டம் பிடிக்காது. ஆனா அந்த பாடுகள் வழியா போய் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஸ்மூத் லைஃப் கிடையாது. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கறான்னா, லூக்கா 19வது அதிகாரம் 19வது வசனம், அவனை நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. அப்ப 1000 வருட அரசாட்சியில நமக்கு 2 காரியத்தை ஆண்டவர் கொடுக்க போயிடும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 4:6 2 வசனத்திலையும் 1000 வருட அரசாட்சியில 6ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியனா இருந்து அவரோட கூட 1000 வருடம் அரசாங்க. சரி, இதை கொஞ்சம் பிரிச்சு உங்களுக்கு சொல்லப்படுது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு என்னைக்கு நமக்கு மரணம் வரும்னு தெரியாது. ஒரு நாள் மரணம் வரும், உறுதியாகும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல வரும். அன்னைக்கு நம்ம சரீரத்தை பெட்டில் எடுத்து வச்சிருவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா ஆண்டவரோட கூட இருந்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தோம்னா தேவதூதர்கள் பரலோகத்தில் கொண்டு போய் பரதேசமா வச்சிருவாங்க. சரீரம் மண்ணுக்குள்ள போகணும். ஆவி தன்னை தந்த தேவன் போயிடும். இதுதான் பிரின்சிபல். ஆனா இந்த சரீரத்துடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னா, ஆண்டவர் இந்த சரீரத்தை மத்தேயு 17:2 வெரி குட் ஸ்டாலின், நல்லா பட்டிருக்கீங்க. இப்ப நீங்க வெளிப்படுத்துறது 20 வாங்க ஸ்டாலின். மத்திய இருக்கட்டும் ஒரு பக்கம். பாருங்க, 2ஆம் மரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நமக்கு அது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போயிடுச்சு. சரீரத்தின் நிலைமை மறுரூபமாகப்படுகிறது. எதற்காகனா, நமக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுக்கிறார். இந்த ஆளுகையை குறித்து பல காரியங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். இதான் மறுரூபம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் மறுரூபம். இப்ப இருக்கிற சரீரம் நீங்க பார்த்தா கண்டுபிடிக்க முடியும், ஆனா யூத்தா இருக்கும். 14வது வசனம், 2 சரீரத்தை நம்ம பார்க்கணும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஜென்ம சரீரம் கிடையாது, அது காணாம போச்சு. ஆவிக்குரிய சரீரம் எழுந்தரிக்கும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தோட வந்தாரு, தொட்டு பார்க்க சொல்கிறாரு. அந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. பார்த்து பாருங்க 41. மேலும் மண்ணானவனுடைய சாயலை அணிந்து கொள்வது போல வானுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். இப்ப இந்த கையை தொட்டு பார்க்கிற பாத்தீங்களா, இது மண்ணானவுடைய சாயல். இதை அணிந்து கொள்வது போல சரீரம் தான் மறுரூபம் ஆக்கப்பட்ட சரீரம். இந்த மறுரூபம் ஆக்கப்பட்ட சரீரம் பவுல் சொல்கிறாரு 51 வசனம்,
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, அகிலும் கடைசி எக்காலம் நிற்கும் போது ஒரு நிமிஷத்திலே இமைப்பள்ளி நம்மள மறுரூபம் ஆக்கப்படும். இந்த மறுரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும், நம்ம எல்லாரும் வேற ஒரு லெவலுக்கு போயிடும். அது பேர் தான் மறுரூபம். இந்த மறுரூபம் வந்து மிக மிக அருமையான ஒரு காரியம். மறுரூபம் ஆக்கப்பட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்யப்படும். அந்த ஆளுகை நம்ம எங்க இருக்கணும்னா பரலோகத்தில் இருக்கும். அதற்கு பேசிக்கான சில கான்செப்ட் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இருந்தா தான் மறுரூபம் ஆக்கப்படுவோம். வாசிக்கமா வெளிப்படுத்த சரி ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. எல்லாருக்கும் ஆசை தானே? யாருக்காவது ஆசை இல்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் மறுரூபமாக ஆசை, பரலோகத்துக்கு போக ஆசை, அங்க அவரோட கூட இருக்கிறதுக்கு ஆசை. ஆனா இங்க நம்பர் 1 கண்டிஷன் நம்ம பார்க்கப்படும். ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனம், அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்கள், இந்த சரீரம் தான் மறுரூபமாக்கப்படும் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. ஜீவ பலினா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆடை கட் பண்ணிடுறாங்க, ஒரு பர்ன் ஆஃபரிங், அப்படி பர்ன் ஆகி அந்த ஆடு ஓட முடியாது, ஏன்னா செத்து போச்சு. ஆனா நம்ம உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம ஒரு இடத்துல நம்ம நைஸா தப்பிக்க பார்க்கிறோம். ஏன்னா அந்த சிலுவையில அறையப்பட்ட வாழ்க்கை நமக்கு பிடிக்காது. சரி, உங்களுக்கு வேண்டிக்கு 2வது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாமல். பிரபஞ்சத்தின் வேஷம் அப்படின்னா என்னங்கிறது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். வேஷம், எங்க ஆலயத்துல ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் வந்து விருதுநகர்ல சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு பர்டிகுலர் ஜாதி பாஸ்டர் தான் வருவாங்க. ஆனா நிறைய பிரச்சனைனால வேற ஒரு பாஸ்டர் போட்டாங்க. அவர் அப்படியே சிங்க மாதிரி வருவார், சொல்லுவார். இந்த யார் யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்க பார்த்து சொல்லுவாரு, நான் உங்க ஆள் கிடையாது, நான் வேற ஆள், உங்களுக்கு தெரியுங்களே, 3 பசங்களை வச்சிருக்கிறேன், பையங்க 3 பையங்க இருந்தாங்க, நான் ஒன்ன கட்டிட்டா போதும் அடிச்சு உங்களை துஷ்டம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நான் அங்கி போட்டிருக்கும் போது தான் நான் பாஸ்டர், அங்கேயே கலட்டிட்டேன்னா மகனே நான் வேற ஆளு அப்படின்றாரு. அப்ப அவர் வேஷம் போட்டுட்டு இருக்காரு, பாஸ்டங்கிற வேஷம் போட்டிருக்காரு. அங்கிக்குள்ள இருக்கும்போது வேற, அங்கிக்குள்ள வெளியில இருந்தா வேற. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே, ஃபர்ஸ்ட் மனம். இந்த மனங்கிறது மைண்ட். எனக்கு இந்த செய்தி சொல்றதுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா 5 வருட ஆசாச்சு நம்ம பரதேசில் இருக்க போகிறோம். அங்கிருந்து புதிய வானம் புதிய பூமிக்கு போக போகிறோம். இந்த பூமி எல்லாம் அழிய போறது. அங்க ஆண்டவர் நமக்கு பட்டணம் கொடுப்பாரு. இதெல்லாம் கற்பனை கதை கிடையாதுங்க, பைபிள்ல உள்ளதான் சொல்லேன். இது ஒரு நாள் நடக்கும். சரி, இது ஃபர்ஸ்ட் லெவல், மனம் புதிதாகணும். 2வது என்ன புதிதாகணும், அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்க போயிடும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், இது மறுரூபமாகும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. என்ன விடுதலைன்னா பாவத்திலிருந்து விடுதலைங்க. நான் ஸ்டாலின்லாம் ரட்சிக்கப்படும் கூட ஏகப்பட்ட பாவத்தில் இருந்தோம். விடுதலையாக்கி ஆண்டவங்கள உங்க முன்னாடி ஒரு போதகரா வைத்திருக்காரு. அது என்ன, அடுத்து என்ன பாருங்க, 18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த செயலாகத்தானே மகிமை மேல் மகிமை, அந்த சாயலாக, இந்த சாயல் சொன்னேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல இருக்க போயிடும். ஆனா ஒரு நாள் அந்த சாயல் மாறிக்கிட்டே இருக்கும். பாவ சாயல் மாறி பரிசுத்த தேவனுடைய சாயல் வந்து ஆண்டோடைய சாயல். ஒரு குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க, இது அப்பா மாதிரி இருக்கா அம்மா மாதிரி இருக்கா, யாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஸ்டாலின் அதை விடுங்க, அவரு இப்ப மறிச்சு பரலோகத்துல இருக்காரு, அவரை விட்டுருங்க, இங்க பார்க்க போறோம். சரியா? சாயல். ஸ்டாலினுக்கு ஒரு பேரன் இருக்கான். அந்த பேரன் யார மாதிரி இருக்குன்னு ஸ்டாலின் கேட்டா தான் தெரியும், தாத்தா மாதிரி இருக்கான்ட்டு. இப்ப ரீசெண்டா எங்க என்ன பார்த்தா, என்னுடைய பேரன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டீவ் சுஜித், அவனுடைய கேரக்டர்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நானே வேற வேலை இல்லை பாத்தீங்களா, பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவனுக்கு யாருடைய கேரக்டர் வந்துருக்கான்னா, என்னுடைய மாமனாருடைய கேரக்டர் அப்படி வந்துருச்சு. ஏதாவது என்னுடைய டாக்டர் அம்மாவுடைய அப்பா அவருடைய கேரக்டர் அப்படி வந்துருக்கு. அவன் பேப்பர் வாசிக்கிற ஸ்டைலா பார்க்கணும், ரொம்ப சிரிக்க மாட்டான், ஜோக் அடிக்க மாட்டான், எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்குவான். நாங்கெல்லாம் காக்கா பொக்கான்னு சிரிப்போம், அவனுக்கு கிடையாது. அப்ப அவளுக்கு ஒரே சந்தோஷம்,
எங்க அப்பாவுடைய சாயல் என் பேரனுக்கு வந்திருக்கின்றன. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு ஆண்டுடைய சாயல் கிடைக்கணும். கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கடைசி மறுரூபத்தை நம்மளுக்கு ஏற்கனவே காய்ச்சிட்டேன், திரும்ப பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 வசனம், ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நாம மறுரூபமாக்கப்படும். இந்த மறுரூபமாக்கப்படும் பொழுது எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக இருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நாம் அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். வாசிப்போமா? எக்காலம் துணிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16. எக்காலம் துணிக்கும். ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானல் இறங்குகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது நாமும் போயிடுவோம். போய் இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடும் கூட இருக்கும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மறுரூபத்திய சாயல். இந்த சாயல்ல தான் சீசர்ல பாக்குறாரு. பார்த்து உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமாம் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 8 நாளைக்கு பிறகு நடந்த சம்பவத்தை நாங்கள் தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு 1000 வருட அரசாட்சியோடு இணைத்து கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.